கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். ராஜாவாகிய அர்தசஷ்டா எழுதி அனுப்பிய நகலில் நாங்கள் எருசலேம் பட்டணத்தை பழைய கால வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோம். அந்த பட்டணம் பூர்வகாலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பின பட்டணம் என்றும் அந்த பட்டணத்திலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் கண்டறிந்தோம். பின்னும் எருசலேம் பட்டணத்தில் நல்ல பலமுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நைல் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் மற்ற தேசத்தின் ராஜாக்களும் இஸ்ரவேல் யூத தேசத்தின் ஜனங்களும் தாங்கள் விவசாயத்தில் விளைகிற பொருட்களில் ஒரு பகுதியை ராஜாக்களுக்கு கொடுத்ததுமன்றி தாங்களுக்கு இருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் தீர்வையையும் செய்கிற தொழில்கள் வியாபாரங்களுக்கெல்லாம் வரியையும் செலுத்தினார்கள் என்றும் தெரிய வருகிறது. இவ்வாறு பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நியரின் கடிதத்தில் எழுதியிருப்பதை வாசித்து அவன் எருசலேம் பட்டணத்தை குறித்து அவன் சோதித்து பார்க்க கண்டறிந்தவைகளை குறித்து தெரிந்து கொண்டு அவனுக்கு எழுதப்பட்ட கடிதத்துக்கு மறுமொழியின் நகலாக எழுதி அனுப்பினான் என்று பார்க்கின்றோம். மறுபடியும் அந்த நகலில் அவன் எழுதினதாவது, நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும், அதாவது இனிமேல் எருசலேம் தேவாலயத்தை கட்டலாமா கட்டக்கூடாதா என்கிற உத்தரவின் நகலை நான் கொடுக்கும் வரைக்கும் அந்த யூத மனிதர் அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதை நிறுத்திவிடும்படி நீங்கள் போய் கட்டளையிட்டு அந்த வேலையை தடை பண்ணி போடுங்கள் என்றான். இப்படி எருசலேம் தேவாலயத்தை கட்ட தாமதிக்கும்படி அநேக பிசாசின் கூட்டங்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு பெர்சிய பாபிலோனிய அரண்மனை உப்பை தின்று கொண்டு தேவாலயம் கட்டப்படுவதை தடை பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் 2 குடும்பங்கள் இருந்தது. அந்த 2 குடும்பங்களும் தொழில்கள் செய்பவர்கள். ஆகவே அவர்களுக்கிடையில் தொழில் போட்டிகள் அநேகம் உண்டு. ஒருவர் செய்கிற தொழிலை மற்றொருவர் குறை கூறிக்கொண்டும் பொறாமையாக பேசிக்கொண்டும் இருப்பர். முன் விரோதங்களும் உண்டு. இப்போது ஒரு குடும்பம் தன்னுடைய ஊரின் நடுவிலே போகிற சாலையின் இடது பக்கத்திலே இருக்கிற அவர்களுடைய நிலத்திலே கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவதாக திட்டமிட்டு அதற்கான உத்தரவை அரசாங்கத்திடமிருந்து வாங்கி அஸ்திவாரம் போடுவதற்காக ஜேசிபி வைத்து தோண்டி கொண்டிருந்தனர். இப்போது இவர்கள் கடைகள் கட்டுவதற்கு தோண்டி கொண்டிருந்ததை அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருந்தது. உடனே அரசாங்கத்திற்கு ஒரு மனு கொடுத்தது. அதில் இவர்கள் கடைகள் கட்டுவதற்கு சாலை ஓரமாக தோண்டுகிறார்கள். வருங்காலத்தில் இந்த சாலை அகலமாக்க வேண்டுமானால் கஷ்டம். ஆகவே இந்த கடைகளை இப்பொழுது கட்டக்கூடாது என்று சொல்லி நிறுத்தி போடுங்கள் என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். அரசாங்கமும் அதை வாசித்துவிட்டு மறு உத்தரவு வரும் வரை வேலையை நிறுத்தி போட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் அன்றைக்கு இஸ்ரவேலிலும் சமாரியாவிலும் இருந்த பிற நாட்டு மக்கள் இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதை தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி பெர்சிய ராஜாவாகிய அர்தசஷ்டாவுக்கு மனு எழுதினர். இவர்களில் எல்லாரும் பெர்சிய அரண்மனை உப்பை தின்னலாம், பாபிலோனிய அரண்மனை சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு பாபிலோனிய கஜானாவிலிருந்து செலவு செய்து எருசலேம் தேவாலயம் கட்டுவதை பொறாமையினால் தடை பண்ணி போட வேண்டும் என்று செய்கிற வேலையை நிறுத்தி போடும்படி திட்டம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாம் பிறர் செய்கிற பணியை நிறுத்தி போட வேண்டும் என்று நினைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் யாரையும் அவர்கள் செய்கிற வேலையை தடை பண்ணாமல் இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரும் பிறருடைய வேலைகளை நிறுத்தி விடாமல் தடை பண்ணாமல் இருக்கவும் பொறாமை இல்லாதவர்களாக இருக்கவும் உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.